வணக்கம். ஜெய் ஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு நிறைய பேர் எனக்கு ஃபோன்லயும், அப்புறம் மெயில்லையும், அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ்ல இந்த மாதிரி எல்லாம் எனக்கு போட்டிருந்தாங்க. கரூர் ஸ்டாம்பேடை பத்தி நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இந்த பதிவு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கண்ணோட்டத்துல நான் எப்படி பார்க்கறேன். இது பொலிட்டிக்கல் இதுவா நீங்க பாயிண்ட் எடுத்துக்காதீங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ஜாதகத்தை கட்டங்களை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இது மிகவும் தெளிவாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிபடும். நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்ல இந்த வெப்சைட் இருக்கு jcbalan.com. அதில் என்னோட கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. அது த்ரூவா நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னை ரீச் பண்ணலாம். இல்லை என்னுடைய இதுக்கு பிரகாரமாகவும் வெப்சைட் மூலமாகவும் நீங்க என்ன ரீச் பண்ணலாம். சாதாரணமா நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த டெக்னிக் இருக்கு, அந்த டெக்னிக் இருக்கு, இந்த டெக்னிக் வேணும்னா சில பதிவுகளை போடுவாங்க. ஆனா அதுல சப்ஸ்கிரைப் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்னு போட்டுருவாங்க. யார் சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த வீடியோ பார்க்க முடியும், அந்த பதிவை பார்க்க முடியும். இல்லாட்டினா பார்க்க முடியாது. அது மாதிரி நிறைய பேர் நிறைய டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நான் அது மாதிரி பண்றது கிடையாது. எனக்கு ஒரு இருக்கிற வாழ்க்கையில ஆஹ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நான் கேன்சர் சர்வைவர் வேற, வயசும் எடுத்து இந்த வயசுக்கு நான் என்ன சம்பாதிக்க போறேன் இல்லையா? சோ அதனால எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுல என்னன்னா இன்னும் கொஞ்சம் வியூஸ் தான். 18 வருஷமா இருக்கேன் இந்த இதுல. வெறும் 22,000 தான் இருக்கு என்னோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி வரும் அப்படிதான். அது ஒரு ஊக்கம் கிடைக்கும் அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த 18 வருஷத்துக்கு இந்த யூடியூப்ல இருந்ததுக்கு எல்லாருக்கும் மில்லியன் மில்லியன் வியூவர்ஸ் கிடைச்சிருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருப்பாங்க. பட் ஐ எம் நாட் பிஹைண்ட் த மணி. அது எனக்கு ஒரு பேஷன். சொல்லுவாங்களே, இந்த ஜாதகங்கள் ஒரு என்னோட பேஷனா இருக்கிறதுனால நான் இந்த பதிவு போட்டுன்னு உட்காந்துருக்கேன். ஸோ எல்லாருக்கும் மிகவும் ஈஸியான வழியில எப்படி நம்ம பார்க்கணும் ஜாதகத்தை, ஒரு பைசா உங்ககிட்ட எதிர்பார்க்காம, எனக்கு தெரிஞ்சதை மிகவும் எதுவும் மறைக்காம, எந்த டெக்னிக்கையும் மறைக்காம, அதை நம்மளுடைய நடைமுறை தமிழ்ல எனக்கு கிராமட்டிக்கலா நிறைய பேர்லாம் பேசுறாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச வரல. எனக்கு என்னுடைய பிராமினுடைய மொழி ஒண்ணுதான் தெரியும், வேற எதுவும் தெரியல. ஹிந்தி தெரியும், ஓட்ட உடச்சா ஒரு இங்கிலீஷ் தெரியும். அதை வச்சுட்டு ஏதோ குட்டின்னு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாருங்க, ஓகே? இப்போ நம்ம பதிவுல போறதுக்கு முன்னாடி என்னதுன்னு கேட்டா, நிறைய பேர் விஜய், ஆக்டர் விஜயை பத்தி, சின்ன பையன் 74 தான். நான் அதனால அவர் இவரெல்லாம் சொல்ல போதில்லை, விஜய் தான் சொல்ல போறேன். ஸோ அந்த விஜய் ஆக்டிங்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. அவர் பொலிட்டிக்கலா குதிக்க போட போது நான் வீடியோ போட்டிருந்தேன். பதிவுக்குள்ள அவருக்கு செட் ஆகாது, இந்த பொலிட்டிக்கல் இது கரியர் அவருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுல ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தேன், இவர் கணத்து மீன், வெளியில இருக்கிறதெல்லாம் நிறைய முதலையெல்லாம் இருக்கு, தின்னுட்டு போயிடும், அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும், அவருக்கு இது திஸ் இஸ் நாட் ஹிஸ் கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா மத்தவங்க எல்லாரும் அதை பத்தி பதிவு போடும்போது ரொம்ப ஓஹோன்னு புகழ்ந்து புகழ்ந்து நிறைய எனக்கு அகேன்ஸ்டா தான் அது என்னுடைய பதிவுக்கு இல்ல எல்லாருமே அவர் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு அப்படின்னு தான் அத்தனை பேரும் சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி என்னுடைய நான் பார்க்குற விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பேஜில் விஜயோட ஜாதகமும், அடுத்த பேஜில் கரூர்ல அந்த நடந்தது இல்லையா, அந்த 27th September 2025 ராத்திரி 7:40க்கு கரூர்ல நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாகவே 9ஆம் வீட்டுக்கு 9 அப்படின்னாலே அந்த இடத்துல குரு இருக்கிறது நல்லது இல்லையா? பூர்வ புண்ணியஸ்தானத்துல குரு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். குரு 9ஆம்ங்கிறது குரு. சோ அந்த 2-7 அப்படி பார்த்தீங்கன்னாக்க 9 செப்டம்பர் மாசம் 9 2025 9 ஓகேயா? சோ எல்லாமே 3-9 வந்துருது. இப்போ 3 9s 27 அகைன் 9. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒன்று பண்ணும்போது சில சமயத்துல இது ரெண்டு மேட்டர் இருக்கு. ஒண்ணு இப்போ இந்த ஃபாரின்ல எல்லாம் நிறைய இப்போ இந்த நிறைய ட்ராஜடிஸ் எல்லாம் நடக்குது. அவங்களாம் இந்த மாதிரிலாம் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நம்பர் நியூமரலாஜியா ஒன்று பார்த்தேனாக்க எனக்கு அது ஒரு கொஞ்சம் நெருடல் இருக்கு. அதை உங்ககிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலான்ட்டு. இது பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜயோட ஜாதகம். நான் இது ஆக்டர் விஜய்னு மென்ஷன் பண்ணல, ஏன்னா சில காரணங்கள்னால. இது அப்புறம் நான் பொலிட்டிக்கலா பேசுறேன், அப்புறம் இதுக்காக பேசுறேன், நிறைய எனக்கு
இந்த ட்ரோலிங் மாதிரி ஆயிடும், அதனால போடல. இவர் வந்து கன்யா லக்ன ஜாதகம். ஓகேயா? கன்யா லக்ன ஜாதகத்துல 9ஆம் இடத்துல சுக்கிரன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அது ஒரு நல்ல விஷயம். பட் ஃபோர்த் லார்டும் செவன்த் லார்டும் குரு வந்து 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து, குரு தான் ரொம்ப முக்கியம். அவர் போய் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். ஓகேயா? சோ இங்கேருந்து பார்க்கும்போது ராசியிலேருந்து பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்துல இருக்காரு. சோ குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனாக்க அவருக்கு நிறைய பைசா வரும். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், 8ஆம் இடத்துல குரு இருந்தா என்ன ஆகும் கேட்டா நிறைய தோஷம். 8ல குரு இருக்கிறது தோஷ ஜாதகம். ஆனா 8ல குரு இருக்கும்போது ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டேனாக்க ஜாஸ்தி பைசா வந்துட்டே இருக்கும். ஏன்னா யார் யாரெல்லாம் டோல் நாக்கால போய் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியனே போய் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? எல்லாரும் போறவங்க எல்லாரும் சாமிக்கு பயந்துட்டு கொடுத்துட்டு தான் பைசா கொடுத்து தான் போவாங்க. அது மாதிரி பைசா வந்துட்டே தான் இருக்கும், பைசா ஃப்ளோ இருந்துட்டே தான் இருக்கும் இவருடைய லைஃப்ல. அது சேம் டைம் ஆத்மகாரகா யாருன்னு கேட்டா குரு தான். அந்த குரு வந்து நவம்சத்துல இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அதனால இதுதான் காரகாம்ச லக்னம். இப்போ என்னன்னு கேட்டா இப்ப லக்னத்துல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் சனி, அதாவது 12th லார்டு வந்து 10th போயிருக்கு. 5th லார்டு அண்ட் 6th லார்டு வந்து 10th போயிருக்கு. அதுக்கப்புறம் புதன் சொந்த வீட்லயே உட்காந்துருக்கு. புதன் இந்த இடத்துல திக்பலா, பட் இது வந்து ரிட்ரோகேட் பிளானட்டா இருக்கு. புதன் வந்து இந்த இடத்துல ரிட்ரோகேட் பிளானட்டா இருக்கு. சாதாரணமாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சூரியனும் சனியும் ஒரு ஜாதகத்துல கன்ஜக்ஷனா இருந்ததுன்னா அது பித்ரு தோஷம்னு பேரு. ஓகேயா? அந்த அதுவும் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது கர்மா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேயா? அதுவும் 6th லார்டு போய் உட்காந்துருக்கு. ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது 6th லார்டு போய் 10ல உட்காந்துருக்குன்னா பிராரப்த கர்மா இது ஸ்ட்ராங்கஸ்ட் கர்மா. ஓகேயா? என்னக்க இது இன்னொன்னு, இவருக்கு வந்து தங்க ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய வரும். வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜாஸ்தி நம்ம ஹிந்து மாதிரி ஒரு ரீச்சுவல் வந்து இந்த மாதிரி ஒரு ரீச்சுவல்ஸ் அவங்க பண்றது கிடையாது. சோ அதனால வந்து இந்த தோஷம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த தோஷ நிவர்த்தி பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க சந்திர மங்கள யோகம்னு சொல்ல முடியும். ஆனா இந்த சந்திரன் வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு. நீச்சம் அடைஞ்சாலும் இவர் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அடையவே இல்லை. ஓகேயா? சோ அதனால இது இங்கேயும் பார்த்தேன்னா ராஜபங்க அவர் வந்து 5ஆம் இடத்துலதான் வந்து தன்னோட சொந்த வீட்டுல உட்காந்துருக்காரே தவிர மற்றபடி இவர் வந்து நீச்சபங்க ராஜயோகம் அடையலை இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னது கேட்டா இவருக்கு சுக்கிர தசை நடக்கிறது. சுக்கிர தசையில செவ்வாயோடைய புக்தி, சுக்கிரன் குரு சுக்கிரன் குரு இந்த மாதிரிதான் வந்திருக்கு. சூரியன் இடத்துல சுக்கிர தசை நடக்கிறது. இந்த சுக்கிரையலோட கேத்து உட்கார்ந்துருக்கு. இந்த கேத்து போய் மிருகசீஷ நட்சத்திரத்துல இருக்கு. அதாவது கேத்து நீச்சம் அடைஞ்சு போச்சு. காரகாம்ச லக்னத்துல நீச்சம் அடைஞ்ச கேது, ஆனா சுக்கிரன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கு. சுக்கிரன் சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேனாக்க இந்த இடத்துல இருந்தேனாக்க ஜாஸ்தி பிக்சர் டைரக்ஷன் எடுக்கிறது. இப்போ சுக்கிரன் கூட 2 இடத்துல இருக்கும்போது சுக்கிரனுக்கு வீடு வந்து ரிஷபமும் இருக்கு, அது சேம் டைம் துலாமும் இருக்கு. பட் ரிஷபத்துல இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர், மியூசிக்ல இருக்கிறது, சினிமா ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயம். அதே துலால இருக்கும்போது துலா வந்து ஹெவி வெஹிக்கிள், ரொம்ப லக்ஸரியஸ் லைஃப் வாழறது, ஐயா பப்ளிக்ல இருந்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்குலாமும் ஜாதகம் வந்து இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். சோ சுக்கிர தசை காரகாம்ச லக்னத்துல வேற நடக்கிறது. அப்போ பார்த்தா 2ஆம் இடத்துல போய் என்னாச்சுன்னு கேட்டா, அதாவது தனம் தானியம் குடும்பம் அப்படிங்கிற சொல்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பித்ருதோஷம் உட்காந்துருக்கு. சூரியன் அதாவது 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ல உட்காந்துட்டு இருக்கார். இங்கேருந்து பார்க்கும்போது 8th லார்ட் 9th லார்ட் அண்ட் 10th லார்ட் இங்க உட்காந்துட்டு இருக்கார். செகண்ட் லார்ட் செகண்ட் தான் உட்காந்துட்டு இருக்கார். பட் என்னாச்சுன்னு கேட்டா குரு இருக்காரு. இங்கேருந்து பார்க்கும்போது இஸ் த 8th லார்ட். தற்சமயம் குரு இவருக்கு நல்லவர் கிடையாது, பாதகாதிபதி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவன் சூரியன் சேரும்போது தட் இஸ் லா. குருவன் சூரியன் சேர்ந்ததுன்னா லா. சோ இது 12th ஹவுஸ்ல என்ன ஆகும்? போய் ஜெயிலுக்கு போறது, இல்லாட்டினா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது, இல்லாட்டினா லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல மாட்டிக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் உண்டாகும். ஏன்னா இது சுக்கிர தசை வேற நடக்கிறது. சுக்கிர தசையில இந்த மாதிரியான 2ஆம் வீட்டுல இருக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டா இந்த பிரச்சனை வரும்போது இவர் கையில இருந்து இப்ப இத என்ன பண்ணிருக்காரு சரி பண்றதுக்காக இங்க இருந்து உள்ள பணம், இங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல உள்ள பணம் வந்து வெளியில போயாச்சு. ஓகேயா? சோ அது மாதிரி நிறைய பணம் லாயருக்கு எல்லாம் கொடுத்து நிறைய பொலிட்டிஷியன், சூரியன் வந்து ஆக்சுவல் பொலிட்டிஷியன். சோ இப்படி எல்லாம் வந்து கொடுக்கும்போது அவருக்கு இப்போ நிறைய பைசா விரயமாயிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. அடுத்தது பார்த்தா இந்த ராகு நீச்சம் அடைஞ்சிருக்கீங்க.
ராகு ஜாஸ்தி பொலிட்டிக்கல்லாம் பண்றது வந்து ராகுல இன்வால்மெண்ட் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தான் அவர் பொலிட்டிக்கல்ல வந்து போனார். அப்புறம் உங்களுக்கு D10லயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரக்காம் செலவுக்கு நாளில் சூரியன் வந்து சொந்த வீட்டில் உட்காந்துருக்கு. ஸோ அதனால வந்து அவருக்கு அந்த பொலிட்டிக்கலோட ஒரு ஆசை வந்தது. பட் ஆனாலும் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்பவே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்பவும் மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து இன்னும் டைரக்டா நான் வந்து அந்த கரூரை சொல்லும்போது இன்னும் நிறைய ப்ரூஃப் காமிப்பேன் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கு. ஸோ இவருக்கு வந்து இந்த ராகு நீச்சம் அடைஞ்சதுனால இவரால அந்த பொலிட்டிக்கல் இது வந்து சரியா ஆகாது. ஏன்னா ராகு இந்த இடத்துல சரியில்லை. உங்களுக்கு கரெக்டா தெரியணும் யாரு எங்க தப்பு பண்றா, யார் நம்மள எந்த இடத்துல குக்கி போடுறா அப்படி தெரியும். ஆனா இங்க வந்து ராகு வந்து கணத்துக்குள்ள விழுந்துருத்து. அப்போ கணத்துக்குள்ள விழுந்து போது கணத்து தவளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இன்னும் அதே உலகம் கணத்துக்குள்ளதான் உலகம்னு இருக்கும். உலகம்ன்றது ரொம்ப பெருசுங்கிறது தெரியாது. ஸோ அதனால இங்க வந்து இவரால இந்த இது ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு உதாரணம் என்னது கேட்டா, ட்ரம்ப்போட ஜாதகமத்திலயும் ராகு நீச்சம். அதனால அவர் வந்து யாரையுமே கலந்து ஆலோசிக்காம எதோ பண்ணிட்டு அவர் வந்து எல்லாரையும் உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் பிரச்சனையில போட்டு விட்டுருக்காரு. ஓகேயா? சோ அது மாதிரி இந்த மாதிரி ராகுல்லாம் இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு விஷயம் என்னது கேட்டா, முக்கியமா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் முதல்ல இவருக்கு வந்து ஆஹ் இங்க வந்து நவாம்சத்துல குரு இருக்கு 5ல, ஓகே. ஆனா 8ல போய் சந்திரன். 8ல சந்திரன் என்னது பப்ளிக்ல. கேது வந்து 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நமக்கு பேரை கெடுத்து விட்டுரும். ஓகேயா? இப்போ தற்சமயம் கோச்சார பிரகாரம் கேத்து இந்த இடத்துல இருக்கு. இங்கேயும் சனியன் ராகு உட்காந்துருக்கு. நவாம்சத்திலையும் பார்த்தேன்னா இது வந்து என்ன சொல்லுவா, ஸ்ரார்த யோகம்னு சொல்லுவா. ஸோ இந்த மாதிரியான ஒரு யோகம் எல்லாம் இங்க இருக்கு. இங்க பார்த்தெல்லாம் 12ஆம் இடத்துல சூரியன் 12ல வந்திருக்கு. பட் அது விபரீதராஜயோகம் சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் சூரியனா விஷயங்கள் வந்து லக்னத்துக்கு காரகன் வந்து 12ஆம் இடத்துல மறையும் போது இதுலயும் கொஞ்சம் இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இவர் வந்து இவ்வளவுதான் சொன்னா கூட அவர் ஏன் அதுல போய் மாட்டின்றாரு கேட்டா, ஜாதகம் வந்து அப்படிதான் அவர் பண்ணிருக்கு. அவர் பண்ணிருக்கிறதுனால அவர் இப்ப உடைய நேரம் வந்து, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தா எல்லா இடத்துலயும் சேட்டன் 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 சேட்டன். இங்க பாருங்க இந்த இடத்துல சேட்டன் வந்து உட்காந்துருக்கு, இங்கேயும் சேட்டன். இந்த சேட்டன் போய் 2ஆம் இடத்துல உட்காந்து உட்காந்து அந்த செட்டன் இந்த இடத்துல சேட்டனும் இதுவும் தப்பு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம் எது இருக்கு, புதன் போய் ராகுவோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு, சூரியனும் ராகுவோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு. ஓகே, அதனாலதான் அவர் வந்து சினிமா அது மாதிரிலாம் அவர் போனதே. அது மாதிரி சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் போனா கூட, பட் இந்த இடத்துல ராகுவும் 3ஆம் இடத்துல இருந்து அதனாலதான் அவர் நிறைய தன்னை வந்து அடுத்தவர்களாக பாவிச்சு ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கெல்லாம் முடியறதுனாக்க 3ஆம் இடத்துல ராகு இருக்கு. ராகு என்னைக்கும் அடுத்தவங்களாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திறமை உண்டு. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனாலும் ஆனாலும் இந்த இடத்துல இப்ப பகையாளியான குரு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த புதன் வந்து பகைவருக்கு பகைவர், இது நல்லதுக்கு நல்லவர் அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு விஷயம், பித்ரு தோஷம் எல்லாம் சேர்ந்து அவரை மொத்தமா மாட்டி விட்டதுக்கு காரணம் இன்னொரு விஷயமும் என்னதுன்னு கேட்டேன்னாக்கா, இங்க வந்து அந்த இங்கேருந்து பார்க்கும்போது 11th லார்ட் வந்து பின்னாடி போயிடுது, லாஸ்ட்க்கு போயிடுது. இங்கேருந்து பார்க்கும்போது 8ல குரு இருக்கு. இந்த இந்த ராகும் இருக்கிறதுனால அவர் வந்து அடுத்தவங்க போட்ட வலையில ரொம்ப ஈஸியா போய் மாட்டிக்கிட்டார். ஓகே, இது வந்து ஆனா இந்த வலைக்கு இன்னும் அடுத்த விஷயம் வரேன் நெக்ஸ்ட் இந்த இதுல. இப்போ நம்ம இந்த கரூர் விஷயத்தை பத்தி பேசுவோம். ஓகே, கரூர்ல வந்து நம்ம 7:40க்கு நடந்தது இல்லையா அது. அதனால மேஷ லக்ன ஜாதகம், மேஷ லக்னம் இங்க பாத்தீங்களா 8ல சந்திரன், எல்லா சாவு பப்ளிக்ல இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த இடத்துல சந்திரன் போய் இதுல உட்காந்துருக்கு. குரு எங்க போயிடுத்து 3ஆம் இடம். நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், குரு 3ஆம் வீட்டுல இருந்ததுன்னா உங்களுக்கு அது வந்து முட்டாள்தனம்னு சொல்லியிருக்கேன். நம்ம பண்ற முட்டாள் தான் நம்மள வந்து பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது அனுஷ நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு இந்த சந்திரன். சோ நடக்கிற தசை என்னதுன்னு கேட்டா சனி தசை. அப்போ அங்கேயும் அவருக்கு சனிதான் பிரச்சனை, இங்கேயும் இவருக்கு இங்க இருந்து இதுவும் சனிதான். சோ இப்ப இந்த சனின்னு பார்த்தேன்னாக்கா இங்க இருந்து பார்க்கும்போது ஹீஸ் 11th லார்ட். 11th லார்ட்னா என்னது, ஃப்ரெண்டு, கசின் பிரதர், அந்த மாதிரியான ஒரு குரூப் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரியானவர் தான் வந்து ட்ரிகல் பிளானட்டா அவர் இப்போ அந்த சமயத்துல அவர் இங்க இருக்கார். அப்போ பார்த்தா எதிர்த்தாப்புல 5th லார்டானவர் 6th வந்துட்டார். ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு இங்க வந்தாச்சு. புதனும் சொந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இவங்களுக்குள்ள பிசினஸ் டீல் ஆயிருக்கு. இந்த யாரு ஃப்ரெண்டோடைக்கும் இங்க உள்ள பொலிட்டிஷியன் 5th சூரியன் தான் பொலிட்டிஷியன் இல்லையா. சோ இங்க வந்து இது வந்து பிசினஸ் ஏரியா. சோ இங்க பிசினஸ்
டிரான்சாக்ஷன் ஆகி கரெக்டா எல்லாம் ஆயாச்சு. இங்க பாத்தீங்கன்னா கேதுவும் பூர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, சுக்கிரனும் பூர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. அப்போ பூரம்னா யாரு? பெண்ணு. ஓகேயா? இது ரெண்டும் ஹஸ்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு, பெண்ணு. சோ அதனால இது என்னதுன்னு கேட்டா, ஒரு ஒரு பெண் பொலிட்டிஷியன் தான் வந்து இந்த பிளானே பண்ணியிருக்காரு. ஓகேயா? வந்து ஒரு ஆண் கிடையாது. இதுல ஜாஸ்தி இன்வால்வ்மெண்ட் ஒரு பெண்ணோட இன்வால்வ்மெண்ட் தான் இதுல இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து இந்த துலால நான் சொன்னேன் இல்லையா, ஹெவி வெஹிக்கிள் எடுத்துன்னு போயிட்டு தான் ஆனதுனால இங்க இருந்து இதெல்லாம் ஆல்ரெடி இது வந்து ஸ்கெட்ச். இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூளம் மாதிரி இருக்கு பாருங்க, 3 பிளானட் இங்க. இங்க வந்து 4 இதுலயும் வந்து சேர்ந்து 6 பிளானட் இருக்கு. இந்த குரு ஒண்ணுதான் இங்க வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஓகேயா? சோ இந்த மாதிரியான ஒரு இது வந்து ஆக்சுவலா பிளான் பண்ணி செஞ்சது. இவரும் ஆக்சுவலா மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த எப்பவுமே சேட்டன் வந்து இட் இஸ் பனிஷ்மெண்ட். எப்போ ரிட்ரகேட் ஆகுதுன்னா அது பனிஷ்மெண்ட். அப்படின்னாக்க ஏதோ நமக்கு தப்பு பண்ணிருக்கும் போது சரி இவருக்கு இப்படி மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது இதுதான். சோ என்னதுன்னு கேட்டா, உம் இங்க பாத்தீங்கன்னா இங்க 3ல வந்து அந்த வீரிய விஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல சனி உட்கார்ந்துருக்கு. நைட்டு டைம்ல தான் இந்த பிரச்சனை நடந்தது 7:40க்கு. இந்த இடத்துல கேது வேற உட்கார்ந்துருக்கு. சோ அகைன் சுக்கிரன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அங்க அவருடைய ஜாதகத்துல இந்த இடத்துல எப்படி கேது இந்த இதுல இங்க பாத்தீங்கன்னா கேதுவன் வீனஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்ஜங்ஷன். அதே இங்கேயும் பாருங்க கேதுவன் வீனஸ். ஓகேயா? சோ இந்த ஃப்ரெண்டுடைய இன்வால்மெண்ட் நான் முன்னாடியே சொன்னேன், எந்த ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு கெடுக்குறாங்க, அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு தூரம் விலக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். இது மாதிரி இங்கேயே எதிர்த்தாப்புல இருக்கும்போது இந்த இடத்துல ராகு, இப்போ அதுலதான் சேட்டனும், சேட்டன் தான் இங்க ரிலேட்டா எடுத்து. சோ இந்த இடத்துல இது வந்து குரூப் பெரிய, இந்த இடத்துல இது வந்து கரூரோட ஜாதகம் இல்லையா, அதனால இது அவரோட ஜாதகம் கிடையாது. அதனால இந்த இடத்துல எப்பவுமே இது குரூப் ஆக்டிவிட்டிஸ் போது நிறைய ராகுங்கும் போதே பிளென்டி நிறைய பேர் வந்தாச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இது எல்லாமே இது வந்து ஃபுல்லா புஷ் என்னதுன்னு கேட்டா அங்கேருந்து புஷ் நடக்கிறது. இங்கேருந்து பொலிட்டிஷியன்லாம் புஷ் பண்ணி இவரும் சேர்ந்து இந்த இடத்துல பெரிய வண்டி எடுத்துன்னு போய் இந்த இடத்துல இது புதக்குழியில வந்து எல்லாரும் இதுல போயிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ என்னன்னு கேட்டா இது எனக்குன்னு ஒரு ஒரு இது பாருங்க, சந்திரன் வேற வர்க்கோத்தமா இருக்கு இந்த இடத்துல பாருங்க. சந்திரன் வர்க்கோத்தம். ஓகே, 6ஆம் இடத்துல போய் சந்திரன் போயிடுது. ஓகே, பிராரப்த கர்மா சொல்றது. இப்ப என்ன என்னுடைய கருத்து என்னதுன்னு கேட்டா, லக்னாதிபதி தான் 7ஆம் இடத்துக்கு போயிருக்கு, அதுவும் ஹெவி வெஹிக்கிள். இப்போ என்னதான் நம்ம வந்து அடுத்த மேல அவங்க பழி போட்டா கூட நமக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும் இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்கு, எவ்வளவு பெருசு இந்த ரோடு, நம்மளுடைய வெஹிக்கிள் அங்க போக முடியுமா, அந்த மாதிரி போனேன்னா அதுல வந்து யாராவது இறக்கறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு நம்மளுடைய சுய மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம்னாக்க, சொல்லுவாங்க இல்லையா விதிய மதியால வெல்லலான்னு, அந்த மாதிரி கொஞ்சம் வென்றிருக்க முடியும். ஆனா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி விதி விளையாடி எடுத்து மதி வேலை பண்ண இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து அலசினது. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பியும் ஒரே கன்க்ளூஷன் தான். இதுக்கப்புறம் திருப்பியும் ரிவெஞ்ச் எடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு திருப்பி பண்ணதுக்கு விட இது இவருடைய கப் ஆஃப் காஃபி கிடையாது. பட் அவருக்கு ப்ராமிசிங்கா இருக்கு. எப்படி ட்ரம்ப்புக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல ரொம்ப அவர் ஷைன் ஆனாரு, ஆனா பொலிட்டிக்கலா பார்த்தனாக்க இஸ் நாட் கேப்பபிள் டு ஹேண்டில் த பிக் பொசிஷன். அவர் ஏதோ உளறிட்டு எல்லாரும் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த ராகு கேது எல்லாம் நீச்சம் அடைஞ்சா கண்ணே தெரியாது. கேதுவும் நீச்சம் அடைஞ்சு போச்சு, செவ்வாய் இது மிருகசிஷன் இதுல. ஸோ கேதுவும் நிச்சயம் அடைஞ்சு போடுச்சு, ராகுவும் நிச்சயம் அடைஞ்சு போயாச்சு. எல்லாமே நிச்சயமானதுனால திருப்பியும் செஞ்ச தப்ப நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வாட்டி தப்பு நடந்து போயிடுத்து. இதோட இந்த மேட்டருக்கு எப்படி அவரோ பணம் செலவழிச்சிட்டாரு, நிறைய பைசா செலவழிச்சு கையை விட்டு போயிடுது, ட்ரை அவுட் ஆயிடுத்து. திருப்பியும் எதையும் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், அது பண்றேன் இது பண்றேங்கிறதுக்கு பதிலாக அவருக்கு பகவான் சான்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு எதுவும் மாத்தி போறது இல்லையே, அதனால இப்ப குரு வேற ராசி மேல வருது. அதனால நல்லபடியா அவருக்கு திருப்பியும் இந்த ஆக்டிங் ப்ரொஃபஷன் வந்து அவருக்கு என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆக்டிங் ப்ரொஃபஷன் நம்ம வந்து அவர் கையில் எடுத்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா அவருடைய கேரி பண்ணிட்டு போகலாம். பட் இந்த மாதிரி ஒரு பித்ருதோஷத்துக்கு நிவர்த்தி பண்றது காசியில ராமேஸ்வரத்துல போய் தான் பண்ணணும். அது அவங்க கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அது